வணக்கம் மக்களே. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான அறிவிப்பு 2 தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் புத்தாடை வாங்க மக்கள் கூட்டம் அலமோதுகிறது. அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேட்டி சேலையும் வழங்கப்படும். டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் தற்போதே பொங்கல் பண்டிகை களை கட்ட தொடங்கியுள்ளது. புத்தாடைகளை வாங்க மக்கள் கூட்டம் துணிக்கடையில் அதிகரித்து காணப்படுகிறது. சென்னையில் தியாகராய நகர், வண்ணாரப்பேட்டை போன்ற இடங்களில் கூட்டமாக காணப்படுகிறது. மேலும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை கிடைப்பதால் பொதுமக்கள் தங்களது சொந்த கிராமங்களுக்கு சென்று பொங்கல் கொண்டாட திட்டமிட்டுள்ளனர். மேலும் பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழக அரசு சார்பாக பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்போதுமே ரூபாய் 1000 பரிசு தொகை வழங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை. மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வழங்காத காரணத்தால் பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை என தமிழக அரசு சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இருந்தபோதும் பொங்கல் பண்டிகையை மக்கள் கொண்டாடும் வகையில் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன் வழங்கும் பணியானது தற்போது தொடங்கியுள்ளது. வருகிற ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்காக ஏற்பாடுகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. மேலும் காலையில் 100 பேருக்கும் மாலையில் 100 பேருக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்போடு இலவசமாக வேட்டி மற்றும் சேலையும் வழங்கப்பட உள்ளது. இதற்காக பல வண்ணங்களில் சேலைகள் தயாராகியுள்ளது. அதன்படி 3.5 லட்சம் வேட்டி மற்றும் சேலைகள் தயாராக உள்ளது. 2025 பொங்கல் பண்டிகைக்கு 1,77 லட்சம் சேலைகளும் அதேபோல ஏறத்தாழ 1,77 லட்சம் வேட்டிகளும் ரேஷன் கடைகளின் மூலம் வழங்கப்பட உள்ளது. 50 லட்சம் நெசவாளர்களிடமிருந்து பெறப்பட்ட இலவச வேட்டி சேலைகளை கிடங்கு மற்றும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த ஏற்கனவே 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நெசவாளர்களுக்கு முன்பணம் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வருகிற 9ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்போடு வேட்டி மற்றும் சேலையும் வழங்கப்பட உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2025 ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ரூபாய் 1000 ரொக்க தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்பவும் போல் பொங்கல் பரிசு தொகுப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை, பச்சரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு, அதுக்கப்புறம் இந்த வருடம் வேட்டி சேலையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.